அன்பான நேயர்கள் இணைந்திருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேயர்களே. இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதநெல்லி. இன்றைய மக்களுடன் மருதநெல்லி நிகழ்ச்சியில் ஒரு சற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நாம் கொடுக்க இருக்கிறோம். கண் கொடுக்கும் தெய்வங்கள் அப்படின்ற தலைப்பில் நாம் பேசியிருக்கிறோம். நாளைக்கு உலக பார்வை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரி, இருந்தாலும் நாளைய தினமாக இருந்தாலும் கூட சிறப்பு விருந்தினர்கள்லாம் இன்றைக்கி தான் கொஞ்சம் அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த உலக பார்வை தினத்தை குறித்து அவங்களோட சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிலையத்தில் நம்மளுடைய தருமபுரியில் சமூக பணிகளில் சமுதாய சேவைகளில் முன்னின்று நடத்தக்கூடிய வெகு பலரில் முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய இந்தியன் பில்லர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நிறுவி நீண்ட நெடிய காலமாக இந்த தருமபுரி நகரப்பகுதியில் தருமபுரி மாவட்டம் முழுமைக்குமாக பல்வேறு சமூக பணிகளை செய்து வரக்கூடிய அன்பிற்கினிய நண்பர் வினோத் அவர்கள் நம்மளோட இணைய இருக்கிறாங்க. இந்த கண் விஷயங்கள் தொடர்பாக அவருக்கு நீண்ட நெடிய அனுபவங்கள் இருக்குது. காரணம், அது தொடர்பாக சற்று ஏறக்குறைய ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே அவரோட ஒரு தொடர்பு உண்டு. நிறைய விஷயங்கள் இந்த கண் தானம் குறித்து, இந்த கண் தொடர்பான விழிப்புணர்வுகள் குறித்து நிறைய விஷயங்கள் அவர் இந்த பகுதியில் செஞ்சுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட பேசினா இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரியும். அது வானொலியில் ஒளிபரப்பாகும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒருக்கு பயன்படும், அல்லது ஒரு செய்தியை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நாம் பயன்படுத்துகிறோம். அதை தாண்டி ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. காரணம், சமுதாய வானொலி அப்படின்னும் போது நிறைய நல்ல பல செய்திகளை, தகவல்களை நாம் வேலையோடு சேர்ந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எங்கேயாச்சும் யாருக்காச்சும் எப்பயாச்சும் பயன்படும் போது அதை நம்ம அந்த விஷயத்தை நாம் நினைவுபடுத்தி நாம் பயன்படுத்திக்கிறோம், அல்லது அவங்க பயனாளிகளுக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். இப்படி பேசக்கூடிய இந்த நேரத்தில் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வினோத் அவர்களை மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. எப்படி போயிட்டுருக்கு லைஃப்? தொடர்ந்து அப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம். சரிங்க. இப்போது என்ன சமூக பணி அப்படின் போது என்ன மாதிரி விஷயங்கள் இப்போது ப்ரெசண்டில் நீங்கள் செயல்பாட்டில் இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். ஐயா, நம்ம இந்தியன் பில்லர்ஸ்ன்ற அமைப்பை ஏற்படுத்தி இப்போ 14 ஆண்டுகள் அது பதிவு செய்த முறைப்படி அதில் பார்த்தீங்கன்னா ரத்த தானம், கண் தானம், உடல் தானம், உடல் உறுப்பு தானம், தாய்ப்பால் தானம், மரக்கன்றுகள் நடுதல் போன்ற பல்வேறு பணிகள் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். நாமளும் அந்த பணிகள் செஞ்சு வந்துட்டு இருக்கோம். சரிங்க. அதில் இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக ரொம்ப சிறப்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். நிறைய மக்களும் ரொம்ப ஆர்வத்தோடு அதில் பங்கேற்கிறாங்க. கொடுக்க நிறைய பேர் இப்போ முன் வராங்க, ஏன்னா தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த பணிகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா தேசிய கண்தான 2 வார விழாப்பையும் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தொடர்ந்து கண்தானத்துக்கு நிறைய கால்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நாமளும் அந்த அருகாமையில் இருக்க கண் வங்கி மூலமாக அதை எடுக்கிறதுக்குரிய வழிமுறைகளை அவங்க சொல்லிட்டு இருக்கோம். சரி, இந்த கண் தானம் அப்படின்றது எப்போலேருந்து இருக்குது, அதை பற்றி ஏதாச்சும் வரலாறு இருக்கா, அதை பற்றி சொல்லுங்களேன். ஐயா, இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் இப்போ 20 ஆண்டுகள் அந்த கண்தான துறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் தொடர்ந்து. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நம்ம தருமபுரி பக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்போ ஒருங்கமைந்த மாவட்டமாக இருந்தது. அப்போ பர்கூரில் கண் பார்வையற்ற ஒரு பள்ளி ஒன்று இருந்தது. அங்கே நம்ம தீபாவளி நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த மக்கள் பயன்படுத்திய துணிகள், அவங்க புதுசாக அன்யூஸ்டு ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, அதை துவச்சி நம்ம கொண்டு போய் மலைவாழ் மக்களுக்கு இவங்கெல்லாம் தானமாக கொடுப்போம். சரிங்க. அது போல ஒரு நிகழ்வுக்காக நானும் இங்கே பெண்ணாட்டில் ஒரு மருத்துவரும் அங்கே பர்கூர் கண் பார்வையற்ற பள்ளிக்கு போனோம். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சொல்றீங்க? சரியா 20 ஆண்டுகள் முன்பு. 20 ஆண்டுகள் முன்பு. சரி சரி. அப்போ நம்ம நல்ல ஞாபகம் இருக்கு. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண் பார்வையற்றவர்கள் அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் டைரெக்டாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும்னு, ஆனால் அந்த தற்காலிக உதவியாக இல்லாமல் அவங்களுக்கு என்ன நம்ம செய்ய முடியும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஏன் கண் இல்லை அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே இப்போ கண் மருத்துவமன்ட்ட போய் கேட்டோம். அப்போ இந்த கண் தானம் இதை பற்றிலாம் அவங்க வழிமுறைகள் சொன்னாங்க. இதில் ஒரு முக்கியமான என்ன விஷயம்னா, பிறவிலே கண் பார்வை இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய அந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் விளம்பரங்கள்லாம் வரும், வாட்ஸ்அப்பில் இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் கண் இல்லாமல் இருக்காங்க, உடனே கொடுத்தா மாற்றம் வரும்னு. அது போல் இல்லைங்க, பிறவிலே கண் பார்வை இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் ஒரு உண்மை. ஸோ
இடையில வந்து ஏதோ ஒரு பாதிப்புனால குழந்தை பிறந்த பிறகு விபத்து அல்லது தீக்காயங்கள், பட்டாசு வெடிக்கும் போது கண்ணில் படுறது, இது போன்ற பல்வேறு வெல்டு வைக்கும் போது அருகாமல் இருக்கும் கண்ணில் படுறது, இது போன்ற பல்வேறு காரணங்களால கண் பார்வை வந்து இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து தானமாக கொடுக்க முடியுன்ற விஷயத்தை அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அதுக்கப்புறம் ஏன் இந்த கண்தான ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அரசாங்கத்தின் சார்பில் இப்போ தமிழகம் முழுக்க மொத்தம் 4 வங்கிகள் மட்டும்தான் இருந்தது. பெருநகரங்களில் சென்னையில், கோவையில், இது மாதிரி முக்கியமான நகரம் மதுரை, திருச்சி மட்டும்தான் இருந்தது. பெரிய பெரிய சிட்டிஸில் மட்டும்தான் இருந்தது. அப்போ ஏன் நம்ம ஊர்ல இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்றதுக்காக நம்மளும் அப்போ வந்து எந்த முறையில் அதை போய் அப்ரோச் பண்ணுற விஷயம் கூட நமக்கு தெரியல. தொடர்ந்து பல்வேறு இதெல்லாம் கொண்டு வந்து 2012ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 13 வருஷம் முன்னாடி அப்போ இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மூலமா நேராக சபாநாயகரை போய் சந்திச்சு நாமளே மனு கொடுத்தோம். அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்டதன் அடிப்படையில் அவரே வந்து தருமபுரியில் கண் வங்கி அவர் சட்டமன்ற நிதியில கூட ஒதுக்கி பண்றதுக்காக மனு கொடுத்த உடனே அவர் அப்போ இருந்த சபாநாயகர் அவர் கவர்மெண்ட் ஃபண்ட்லேயே வந்து பண்றதுக்காக நிதி ஒதுக்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தருமபுரி அரசு மருத்துவமனையில கண் வங்கி வந்து கொண்டு வரதுக்காக தருமபுரி கவர்மெண்ட்ல வந்து ஐ பேங்க் கொண்டு வரதுக்காக எல்லா ப்ராசஸ் பண்ணி 1.5 வருட காலங்கள் அப்ப மருத்துவர் இளங்கோயா இருந்தாரு. அவரோட தலைமையில தருமபுரியிலே வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ அமைச்சராக இருந்த திரு பழனியப்பன் ஐயா அவர்கள் வந்து ஓபன் பண்ணாங்க. அது தொடர்ந்து என்னாச்சுன்னா நம்மளோட நோக்கம் வந்து மற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டமா இந்த தருமபுரி இருக்கணும். தர்மத்தில் சிறந்த ஒரு தருமபுரி வந்து மற்றவங்க வந்து ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டமா இப்போ தருமபுரிக்கு வந்து அந்த கண் வங்கி வந்தனால தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட எந்த மாவட்டங்களை கண் எடுத்தாலும் இங்க கொண்டு வந்து பொருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். பல பேருக்கு ஒளி கொடுத்த ஒரு மாவட்டமா இருக்கும் தான் எங்களுக்கு நோக்கமா இருந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னா மருத்துவரின் எண்ணிக்கை சற்று குறைவாக இருக்கக்கூடிய காரணங்களாலும் கண்தானத்தை பற்றிய போதிய அளவு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலும் அதை வந்து அப்படியே தொய்வில் அதை நின்றுச்சு. ஐ பேங்க் முறைப்படி ஓபன் பண்ணாலும் இங்க வந்து ஒருத்தர் கூட பலன் அளிக்கலன்றதான் ஒரு வருத்தமான செய்தி. இங்கேயும் எகைன் அந்த ஐ கலெக்ஷன் சென்டர் வேலை தான் நடந்தது. அதாவது யாராவது இறந்த பிறகு தகவல் தெரிஞ்சதுன்னா அவங்க போய் கண்கள் தானமா எடுத்து அருகாமையில் இருக்கக்கூடிய கோவை இதுக்கு வந்து இங்கிருந்து எடுத்து அனுப்பிடுவாங்க இந்த ப்ராசஸ் பண்ணி இந்த தெர்மோகோல் பாக்ஸ் வச்சு. இந்த முறை தான் இன்னும் செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தர் இணைப்புல இருக்காரு. வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க, கேளுங்க. வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த கண்தானம் அப்படின்னு செய்யணும்னு நினைக்கிறவங்க பிரத்யேகமாக அந்த கண்களை டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எங்க போய் பதிவு அப்படிங்கறத பண்ணிக்கணும், அது ஒண்ணும். 2வது வந்து இந்த கண்தானம் எல்லாருக்குமே எடுத்துக் கொள்ளப்படுமா? இந்த விஷன் ப்ராப்ளம், சைட் ப்ராப்ளம் அப்படிங்கறதுக்கெல்லாம் இருக்கிறவங்களும் கொடுக்கலாமா? அண்ட் எந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுடைய அந்த கண் கருவழி அப்படிங்கறத பயன்படாம இருக்கும், அந்த ஒரு கிரைட்டீரியா செக்லிஸ்டையும் நீங்க சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமா, ரொம்ப சிறப்பு. நன்றி. வானொலியில் கேட்போம். ஐயா, இப்போ அவங்க வந்து 2 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. உண்மையில ஒரு சிறப்பான கேள்வி, தேவையான ஒரு இதுவும் கூட. முதல் விஷயம் வந்து எங்கே பதிவு செய்வது. ஐயா, இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ரத்த தானம் வந்து இப்போ நான் ரத்த தானம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க, அதாவது கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம். ஆனால் நான் கண் தானம் செஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கும்போது யாருமே கண்கள் வந்து தானமாக கொடுக்க முடியாது. அவங்க வந்து கண் தானம் செய்ய உறுதிமொழி மட்டும்தான் கொடுக்க முடியும். அதான் சொல்லுவாங்க, இருக்கும் வரை ரத்த தானம், இறந்த பிறகு கண் தானம் சொல்லுவாங்க. அதனால இப்போ வந்து இந்த விழிப்புணர்வுக்கு வந்து இங்கே பல லட்சம் ஃபார்ம்ஸ், நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு. ஈவன் கவர்மெண்ட் வெப்சைட்ல கூட நம்ம போய் பதிவு பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒரு இடர் பண்ண, நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தது கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளில் நிறைய பேர் இங்கே உறுதிமொழி கொடுக்குறாங்க. ஆனால் இறந்த பிறகு அவங்க பெற்றோர்களுக்கோ இல்லை உடனிருப்பவர்களுக்கோ அந்த தகவல் தெரிவதில்லை. அதனால நாங்கள் வந்து இங்கே ஒரு கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறோம். என்னன்னா, நம்ம இந்தியன் பில்லர் சபா 100 வயது வாழுங்கள், நல்லா ஆரோக்கியமாக உங்கள் கண்களை பாதுகாத்து வாழுங்கள், 100 கண்களை பெற்றுத்தாருங்கள் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இதை கொண்டு வந்துட்டோம். என்னன்னா, இப்போ நான் வந்து இங்கே கண்தான உறுதிமொழிக்கு 10 பேங்க்ல கொடுத்துருக்கலாம். ஃபார்ம் எல்லா அரசு மற்றும் தனியார் கண் மருத்துவமனை மற்றும் கண் வங்கியில் அதுக்குரிய பிளட்ஜ் ஃபார்ம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து பூர்த்தி செய்து அவங்ககிட்ட கொடுக்கலாம். பட் அவங்ககிட்ட இருக்கிறது நம்ம இறந்த பிறகு அவங்களுக்கு தகவல் தெரியாது. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு உறுதிமொழி மட்டும்தான். அந்த கொடுக்கக்கூடிய விஷயத்தை, என்னோட விருப்பத்தை வந்து முதல் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய கார்டியன்ஸ் அண்ட் நாமினிஸ்க்கு நான் தெரிவிக்கணும். உதாரணத்துக்கு என்னோட மனைவி மற்றும் பெற்றோர்களுக்கு என்னோட சம்மதத்தை நான் தெரிவிச்சிருக்கேன். இப்போ இன்னும் சரியாக சொல்லணும்னா என்னுடைய ஒரு கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஆமாங்கய்யா. இப்போ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஒரு முதியவரோ அல்லது பெரியவங்க மறையும் போது அவங்களுடைய கடைசி ஆசை அவர் கண்ணை வந்து தானமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னும் போது அது இன்னும் அது வந்து அவங்களுடைய ஒத்துழைப்போட இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயமா. ஆமாங்கய்யா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் வந்து கதவுக்கு பின்னாடி ஒட்டி வச்சிருக்கேன். என்னோட மறைவிற்கு பிறகு நான் என்னுடைய முழு உடலை தானமாக தர வேண்டும் என்பது என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு எழுதி என்னோட கதவுல பின்னாடி ஒட்டி இருக்கேன். ஸோ தட்
நாளைக்கு யாராவது அந்த கதவு பின்னாடி தினந்தோறும் அவங்க பார்க்குறாங்க, பின்னாடி ஒன்று ஆசை அவங்க தெரியுன்ற மாதிரி. அதனால 100 வயது வாழுங்கள், 100 கண்களை பெற்றுத்தாருங்கள். நிச்சயமாக நம்மளோட வாழ்நாளில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 100 துக்க காரியங்களாவது அவங்க வந்து கேள்விப்படக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட போய் பேசி ஒரு கிரீவ் கவுன்சிலராக செயல்பட்டு அந்த கண்களை தானமாக வாங்கி கொடுங்கன்னு தான் நம்மளுடைய நோக்கம். பட் அவங்க கேட்டதுக்கு நேரடி பதில் என்னன்னா, எல்லா அரசு மற்றும் தனியார் கண் வங்கிகள்லையும் அந்த ஃபார்ம்ஸ் இருக்கு, எல்லா அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்கு. அவங்க அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து செயலாக்கம் கொண்டு வரணும். அவங்க கேட்டிருந்த 2வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் கொடுக்கலாம், யார் யார் கொடுக்க கூடாது. அது வந்து ஒரு சிறப்பான கேள்வி. என்னன்னா, 1 வயது குழந்தை, பிறந்த குழந்தை முதல் 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் வாழக்கூடியவர்களும் யார் வேணாலும் கண்தானம் செய்யலாம். இல்லை, இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் வந்துடுது. அங்கேயா ஒரு 100 வருஷம் இருக்கிறாருன்னா அவருக்கே பார்வை குறைஞ்சிருக்குமே, அவர் எப்படி பயன்படுத்த முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முழு கண்கள் வந்து எடுக்க போறது இல்லைங்க. ஃபுல் ஐபால் வந்து எடுக்கல. அது வந்து பழைய டெக்னிக். நம்ம அப்படியே எடுத்தாலும் மேலே இருக்கக்கூடிய அந்த கருவியில் கார்னியா மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ அது வந்து அவங்களோட ஏற்கனவே அவங்க வந்து ஈவன் கண்புரை ஆப்ரேஷன் செய்திருந்தாலும், கண் சம்பந்தப்பட்ட எந்த ஆப்ரேஷன் செய்திருந்தாலும் அவர்கள் கண் தானம் கொடுக்கலாம். பிபி இருக்கவங்க, சுகர் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி அவங்க ஏதாவது இதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க வந்து கண்கள் தானமாக கொடுக்கலாம். எந்த விதமான குறைபாடுமே கிடையாது. யார் கொடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தால் அவர்கள் கண் தானம் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு HIV எய்ட்ஸ், நாய்க்கடியால் இறந்தது, கேன்சர் நோயால் இறந்தவர்கள், இவர்கள் வந்து கண் தானம் செய்ய முடியாதுங்க. ஏன்னா அந்த வைரஸ் தொற்று வந்து அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்திடும்ன்றனால. இதே மாதிரி இது வந்து எப்படின்னா, இறந்த 4 முதல் 6 மணி நேரத்துக்குள்ள இந்த கண்கள் வந்து தானமாக பெறப்பட வேண்டும். இப்போ வந்து உதாரணமாக ஒருத்தர் இறக்க நேரிட்டால் உடனடியாக அவர்கள் வந்து முடிவு செய்து ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளார அருகாமையில் உள்ள கண் வங்கிக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா, ஏன்னா மருத்துவர் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கணும், இல்லது அந்த வாலண்டியர்ஸ் இருக்கணும். அவர்கள் போய் அந்த இடத்துக்கு ஸ்பாட் தேடி அங்கே போய் ரீச் ஆகிட்டு அவங்களோட கண்கள் வந்து தானமாக எடுக்கணும். இந்த எடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, முன்பு போல இல்லைங்க. இப்போ வந்து மொத்தமே 10 நிமிடங்கள் இருந்தால் போதும், கண்கள் வந்து தானமாக பெறப்பட்டுரும். இதனால அவங்களோட சடங்குகளுக்கோ எதுக்குமே எந்த வித பாதிப்புமே கிடையாது. எடுத்த இது சுத்தமாக தெரியாது. கண்கள் எடுத்த உடனே அங்கே வந்து மேலே ஒரு லேயர் மாதிரி வச்சிட போகிறாங்க. அதனால் கண்கள் எடுத்ததுக்குரிய எந்த விதமான அடையாளமே தெரியாது. இது வந்து அதனால் இன்றைக்கி அவங்க முன் வந்து சொன்னால் மட்டும் போதும். மெயினாக அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு 2-3 கைட்லைன்ஸ் மட்டும் இருக்குங்க. இறந்த உடனே அவங்க வந்து கண்தானம் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க கண்ணை வந்து மூடிட்டு ஒரு ஈர பஞ்சு அல்லது ஒரு ஈர துணியை வந்து நினச்சி அந்த ஈர இதோட கண் மேலே வைக்கணும். இது முதல். இது மேலே வந்து ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த 2 விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு நமக்கு கால் பண்ணாங்கன்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்திலையும் கண்கள் தானம் எடுக்கிறதுக்கு ஆட்கள் வந்து இருக்காங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேரோட்டத்தில் இணைப்பில் வருக. வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேங்க. நேற்று கொடுத்த தலைப்பே உயிரே போன மாதிரி ஆகி போச்சு. 1 மணி நேரமும் இனிப்பு கிடைக்கல. அப்படிங்களா? நேற்று கதை உங்க கதையை தான் கேட்டுச்சு. நண்பர் நேரம் கதையை கேட்க முடியல. சரி சரிங்க. கிட்ட வந்து அவுட் ஆயிட்டு நான் நேற்று. சரி, பரவாயில்ல. வாழ்க்கையில அப்படிதாங்க முன்ன பின்ன எல்லாம். சரி, நான் கார்த்திக் சார் கிட்ட சண்டை பிடிச்சி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு நிறைய நேரம் கேட்டேன். அப்படி இல்லைங்க, எல்லா நேரமும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல வாழ்க்கையில. மேடு பண்ணலாம். 5 வேலை சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க பழமொழி. ரைட், சரிங்க. வாங்க. சரி சார், நீங்க என்ன தலைப்பை மாத்திட்டு சார்? அந்த கண் கொடுக்கும் கை கொடுக்கும் தெய்வம்ன்றதை மாத்திட்டு இருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு நாளைக்கு வந்து உலக பார்வை தினமா கடைபிடிக்கப்படுது. சரி, சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு அவைலபிள் இருக்கலாம், பேசலாம் அப்படின்னாரு. சரி, பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், நான் ஒரு சந்தேகத்தை கேட்குறேன் சார். ஒரு 2 நிமிஷம் கேட்ட கொடுங்க சார். கேளுங்களேன். அவர் பேர் ஐயா பேர் வினோத்துங்க. ஆமா ஆமா. ஐயா வினோத் அவர்களுக்கு காலை வணக்கம். பண்பலை சித்தன் தாசம்பட்டி. வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. நான் இந்த பண்பலை என்னைக்கு ஓபன் ஆச்சு அன்னைக்கு தான் கேட்கறேன். வெகு சிறப்புங்க ஐயா. ஏதோ சிறப்பு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கார்த்திக் சார் அவர்கள் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. எங்க பொழுதுபோக்கே தெரியல நிகழ்ச்சி கேட்கும் போது. நிச்சயமாங்க ஐயா. அதனால சார் நீங்க கண்ணை பற்றி சொல்லிடுவீங்க. ஆமாங்க ஐயா. ஐயா, இந்த நம்ம மொபைல் எல்லாம் பார்க்கும்போது இந்த கண் கொஞ்சம் ரொம்ப நேரம் பார்த்து கண்ணு மிஸ் ஆயிடுது சார். என்ன சார் பண்றது? ஐயா, இது வந்து என்ன சொல்றது, ஒரு எளிமையானதான். நீங்களே சொல்லிட்டீங்க, கண் ரொம்ப நேரம் வந்து பாக்குறனாலன்னு. ஐயா, அது தொடர்ந்து வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேல நீங்க மொபைல் யூஸ் பண்ணவே கூடாதுங்கய்யா. எனக்கு அடுத்த இல்ல சார், அனைத்து நேர்களுக்குமே சொல்றேன். நான் நிறைய மொபைல் பார்க்கும்போது. ஆமாங்கய்யா. இந்த புடக்காலத்து நரம்பெல்லாம் வலி கிளம்பி போயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தாக்கா அதுதான் உங்களை கேட்கறேன் தெளிவா. ஆமாங்க ஐயா, தொடர்ந்து வெளிச்சத்தை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து அந்த போன்ற நிகழ்வுகள் ஏற்படும். நீங்க வந்துங்க ஒரு 10 நிமிடம் வந்து தொடர்ந்து மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 நிமிடமாவது வேற எங்கேயாவது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மீண்டும் நீங்க வந்து மொபைல் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கண்கள் வந்து இந்த விழித்திரை வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஐயா. அதனால வந்து சொல்லுங்கய்யா. கண்ணு கொஞ்சம் எரிச்சல் ஆகுது.
இந்த பக்கத்துல கொஞ்சம் தலைய மூளை பக்கமா வலிக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன பண்ணா சரி வரும், எந்த டாக்டரை பார்க்கலாம், என்ன கண்ணாடி போட்ட சரி வருமா, கொஞ்சம் சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. நன்றி சார். ஐயா நன்றிங்க நன்றிங்க. இதுக்கு வந்துங்க நீங்கள் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கண் வங்கி, அரசு அல்லது தனியார் கண் மருத்துவரிடம் போயிட்டு ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இது வந்து என்ன பாதிப்புன்றது நமக்கு தெரியாது, நேரில் ஒரு முறை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்கள் கண்களுக்கு வந்து அந்த மருந்து விட்டு அதை பார்த்து என்ன விதமான குறைகள் இருக்குன்னு அவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்கய்யா. நன்றி. சரிங்க. அவர் நிச்சயமாக அந்த மாதிரி மருத்துவரை நேரில் அணுகி பார்க்குறது தான் சரியாக இருக்கும். நாம் எதுவும் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியின் மூலமாக அவருக்கு நாம் எந்த வழிகாட்டுதலும் கொடுக்க முடியாது. சரி, நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தீங்களா, யார் யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. இப்போ இந்த வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன வந்து தொற்று இன்னொருத்தருக்கு போகுன்றனால அவர்களுடைய கண்களும் தானமாக நம்ம வந்து எடுக்க போகிறதில்ல. இந்த கண் தானம் வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது வந்து நம்ம 6 மணி நேரத்துக்குள்ளார அவங்கள வந்து நம்ம எடுத்துடுறோம். எடுத்து வந்து பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளார கண்கள் வந்து அடுத்த நபருக்கு பொருத்திடுறோம். அது எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பி பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, ரத்த வகை பி பாசிட்டிவ் நபருக்கு தான் அந்த கண்கள் வந்து தானமாக கொடுக்க முடியும். ஸோ ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் அதிக நபர்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் யார் நியர்பையில் அவைலபிளாக இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம இங்கே வந்து தருமபுரியில் இப்போ வசதி இல்லாதனால கோவை, சென்னை போன்ற நகரில் தான் அந்த பதிவில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்களோட அவைலபிளை பொறுத்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அரசாங்கம் மூலமா அல்லது தனியார் இதில் பதிவு பண்ணி தான் அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு கண்களும் தானமாக கொடுப்பாங்க. நம்ம தானமாக பெறப்பட்டது. இன்னொரு இதில் முக்கியமான விஷயங்க, இப்போ நான் வந்து இறந்த பிறகு என்னோட கண்கள் தானமாக கொடுக்குறேன்னா என்னுடைய 2 கண்கள் வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் 4 நபர்கள் வரைக்கும் பார்வை கொடுக்கலாம். முன்னெல்லாம் வந்து 2 பேருக்கு தான் கொடுப்பாங்க. இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கார்னியா முட்டை எடுத்தால் ஒரு கண்ணில் இருக்கிற ஒரு நபருக்கும் இன்னொருத்தருக்கு ஒரு நபருக்கும் தான் இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பெங்களூரில் இருக்க நாராயண ஹர்தாலியா போன்ற இதெல்லாம் இருக்கக்கூடிய கண் வங்கி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அதை வந்து 4 நபர்கள் வரைக்கும் பார்வை கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னியா அதை வந்து 2ஆக ஸ்லைஸ் பண்ணி, இந்த வெங்காய தோல் மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்கும், அதை 2ஆக ஸ்லைஸ் பண்ணி அதை 2 நபர்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னாங்க இன்னைக்கு வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் மிகப்பெரிய கேப் இருக்குது. தேவையுள்ளவர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க, தானமாக கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால் 4 நபர்கள் வரைக்கும் பார்வை வந்து கொடுக்க முடியுங்க. ஒரு நபருக்கு வந்து 2 கண்களுமே பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரே நபருக்கு 2 கண்கள் இப்போ கொடுக்கறது இல்லை, ஒரு கண்ணுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால. சரிங்க. ஸோ 4 நபர்கள் வரைக்கும் பார்வை கிடைக்கும். அதாவது இறந்த பிறகு இங்கே வந்து ஒன்றா புதைக்க போகிறாங்க, இல்லை எரிக்க போகிறாங்க. அதை விட ஜஸ்ட் உங்கள் மனசு வந்து இது தானமாக கொடுத்தாங்கன்னா 4 நபர்களோட வாழ்க்கையில் வந்து ஒளியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரி, நம்ம தொடர்ந்து பேசும் நேயர் இணைப்பில் இருக்காங்க. வருக, வணக்கம். வணக்கம் சார், ஈரோடு மலைப்பாளையம் சோமசுந்தரம். வணக்கம். வணக்கம் சோமசுந்தரம் ஐயா. சார், ஒரு சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப எங்க அம்மா இறந்து 2 வருஷம் ஆச்சுங்க சார். சரிங்க. அரிமா சங்கத்துல இருந்து 2 கண்ணுமே ஆபரேஷன் பண்ணோம். அவர் தான் கூட்டி போனாரு. அவரு எங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் அவரு தலைவர். இறந்த பிற்பாடு 2 கண்ணு ஆபரேஷன் பண்ண கண்ணு தான் இருந்தாலும் அது டொனேட்னு எடுத்துக்கிட்டாங்க. அது என்ன சார் செய்ய முடியும்? நல்ல கேள்வி. அம்மாவோடைய வயதும் ஏறக்குறைய ஒரு 70க்கு மேல இருக்கலாம். 67, 68 இருக்கும் சார். சரி, 70 கிட்ட. ஏற்கனவே 2 கண்ணு ஆப்ரேஷன் செஞ்சிருக்கு, புரை அறுவை சிகிச்சை. ஆமாங்க. அதையும் ஆனா டொனேஷன் இதை எடுத்துக்கிறாங்க, கண் தானமா எடுத்துக்கும் போது எடுத்துக்கிட்டாங்க. ரைட், எடுத்துக்கிட்டாங்க. ரைட். இதனால பயன் உண்டான்னு கேக்குறீங்க, உங்க சந்தேகம் தானே? கண்டிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து நீங்கள் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை, அதை வயது வித்தியாசம் என்று ஒரு வயசில் உங்கள் கண்ணு சைஸ் என்ன இருந்ததோ நீங்கள் 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் வரைக்கும் கண்கள் மட்டும் வளரவே வளராது, அதே சைஸில் தான் இருக்கும். ஃபிக்ஸட் சைஸ் தான். இப்போ காது மூக்கு எல்லாமே வந்து வளரும். ஆனால் கண்கள் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு என்ன இருந்ததோ அதே அளவில் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து இங்கே இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன கண்புரை சர்ஜரி அதெல்லாம் நீங்கள் வந்து கண்ணுக்கு பின்னாடி பக்கம் தான் செய்ய போகிறீங்க. ஸோ அந்த கண்ணோட முன்பகுதியில் நீங்கள் எந்த விதமான இதுவுமே செய்ய போகிறதில்ல. அதனால் நீங்கள் வந்து தானமாக பெறப்பட்ட கண்கள் நிச்சயமாக இருவருக்கு பார்வை கொடுத்துருக்கும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்கய்யா. ஏன்னா நீங்கள் ஆப்ரேஷன் வந்து கண்ணுக்கு பின்னாடி தான் அந்த புரை ஆப்ரேஷன் வந்து செய்கிறாங்க. அதனால் அதுக்கும் இதுக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. இல்ல சார், நான் அவர் அப்பவே தான் கேட்டேன், ஏங்க 2 கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டு எப்படிங்க அப்படின்னு. இல்ல பயன்படும் அப்படிங்கிற மாதிரி தான். ஐயா நிச்சயமா பயன்படும். இல்லைங்க 100% வந்து பயன்பட்டுருக்கோங்கய்யா, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஆனா யாருக்குன்னு தெரியாது. ஆமாங்க ஐயா. இதுல என்ன ஒரு இதுனா, இப்ப ரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கு கொடுத்தீங்கன்னு பயனாளியை பார்க்க முடியும். ஆனா கண் தானத்தை பொறுத்த வரைக்கும் இங்க அந்த மாதிரி வந்து சொல்ல அனுமதி கிடையாது. ஏன்னா நீங்க ரீசன் அதை தமிழ் படத்துல கூட பார்த்திருப்பீங்க, பார்த்திபன் அவருடைய படத்துல ஏன்னா யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ வருவாய். ஆமா, சென்டிமெண்ட் பேச வந்து அவங்கள இவங்க போய் பின்தொடர ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நடக்கும்ன்றனால கண் பார்வை பொறுத்தவங்க கண்தானம் யாருக்கு வந்து கொடுத்தாங்கன்ற லிஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ஐயா. அது வந்து ரகசியம் காக்கப்படும். மொத்தத்துக்கு அது பயன்படணும் ஐயா. நிச்சயமா பயன்படுங்க. தவிர
ஒரு சிலர் சொல்றாங்க அந்த விழிப்புணர்வுக்காக எடுத்துட்டு போவாங்க, அது செஞ்சா வச்சுக்குவாங்க, இல்லைனாக்கா அதை பயன்படுத்த மாட்டாங்க. இல்லைங்க ஐயா, நிச்சயமா இன்னைக்கு இந்த உலகில் எங்கேயோ 2 இடத்துல அந்த பார்வை வந்து நீங்கள் தானமா கொடுக்கப்பட்ட அம்மாவின் கண்கள் வந்து எங்கேயோ 2 பேருக்கு வந்து பார்வை கொடுத்துருக்கோங்கய்யா. ரொம்ப நன்றிங்க, வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க, முன்னெடுப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக உங்களுடைய அந்த சேவைக்கு வாழ்த்துக்கள் முதல்ல. நன்றிங்க. நன்றி 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 நன்றி. இயல்பா ஒரு சந்தேகம் இருக்கு. இது சாதாரண வெகுஜன மக்களுக்கு வரக்கூடிய இயல்பான சந்தேகம். அதை நம்ம அவங்கள குறையா சொல்ல முடியாது. நிச்சயமாங்க. எங்க அம்மாவுக்கே ஏற்கனவே 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணிருக்குங்க, அதை கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற அந்த இயல்பான சந்தேகம். ஆமா. ஆனா அந்த சந்தேகத்துக்கு பின்னாடி அதுல நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்றது உங்களோட பார்வையா? ஆமாங்க. ஏன்னா நிச்சயமா இன்னைக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய டிமாண்ட் சொன்னது இல்லைங்களா, ஏன்னா நிறைய தேவைகள் இருக்கு. அதனால இந்த 2 கண்கள் வந்து நிச்சயமா பயன்பெற்று இருக்கும் சந்தேகமே கிடையாது. அது வந்து யாருக்குன்றதா நமக்கு தெரியாது. ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்க வேண்டாம்னு சொல்லலாம். ஆமா ஆமாங்க, முழுமையா நம்புங்க, கண்டிப்பா பயன்பெற்று இருக்குன்னா அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. சரி, நல்லது. நம்ம பேசும் இணைப்பில் வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஆசிரியர், வணக்கம். மருத்துவர் இல்ல, அவரு ஒரு கண் தானம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சமுதாயத்துல முன்னெடுத்து செய்யக்கூடியவர். ஆமா ஆமா, சமூக ஆர்வலர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் குணமாட்டப்பட்டீங்க. நன்றிங்க. எனக்கு 2 கண்ணுமே கேட்டா ஆபரேஷன் செஞ்சுட்டேன். சரிங்க. நான் கண் தானம் செய்ய முடியல? நிச்சயமா செய்யலாங்கய்யா. இறந்த பிறகு நீங்கள் கண் தானம் செய்ய விரும்புகிறோம் அப்படின்ற விஷயத்த உங்களுடைய மகன் அல்லது மகள் அவங்ககிட்ட வந்து நீங்கள் தகவல் தெரிவிச்சிட்டா போதுங்கய்யா. உங்களோட இறப்பிற்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஒரு விருப்பம் தெரிவிச்சா நிச்சயமா கண் தானம் வந்து செய்யலாங்கய்யா. சரி ஆசிரியர், ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு நீண்ட நாட்கள் இன்னும் எங்களுக்கு எல்லாம் நல்ல வழிகாட்டுதலாக இருந்துட்டு நிறைவு காலத்தில் உங்களுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். இல்ல, நீங்க செஞ்சது, நீங்க சொல்றது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டும், உங்களுடைய மனசை காட்டுது. ஆனா ஆசிரியர் வந்து எங்க கூட இன்னும் நல்லா இருந்து எங்களை எல்லாம் நல்லா இன்னும் வழிகாட்டிட்டு அதன் பிறகு உங்க ஆசையை நிறைவேற்றணுன்றது எங்களுடைய அன்பான ஆசை. நன்றிங்க. ஆமா, இல்ல அது நாம இப்ப நம்ம சொல்றதுனால ஒண்ணும் நடந்துட்டு போறதுல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இருந்தாலும் எங்களுடைய அந்த மனசுல இருக்கிற எண்ணத்தை உங்ககிட்ட பகிர்ந்துட்டோம். ஆமா ஆமா ஆமா, நன்றி 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 நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அன்பான நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேநீர் அங்காடி ரங்கன். வணக்கம் ரங்கன். வணக்கம். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்ப என்னுடைய 2 கண்ணுமே வந்து ஆபரேஷன் பண்ணியாச்சு. சரிங்க ஐயா. இப்ப 2 கண்ணு ஆபரேஷன் பண்ண பிறகு மீண்டும் கூட அது ஆபரேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் இல்லையா? அது ஒரு கேள்வி. இப்ப ஒருவர்கிட்ட வந்து 2 கண்ணுமே எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா. இந்த 2 கண் எடுத்த பிறகு ஒருவருக்கு வலது கண் தேவை என்றால் வலது கண்ணையே வைப்பாங்களா, இல்ல இடது கண் தேவை என்றால் இடது கண்ணே வைப்பாங்களா, இல்ல எடுத்த பிறகு எல்லாம் ஒரே கண்ணு மாதிரி தான் ஆயிடுமா? நல்ல கேள்வி. ஐயோ, நல்ல ஒரு கேள்வி. முதல் கேள்வி கேட்டார் இல்லைங்களா, அவர் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காரு, புரை அறுவை சிகிச்சை. மறுபடியும் அது தேவைப்படுமா, செய்ய வேண்டிய தேவைப்படும்? ஐயா மீண்டும் அந்த புரை தொடர்ந்து வந்ததுன்னா, ஏன்னா மீண்டும் அந்த வளர்ச்சி கண் புரையோட வளர்ச்சி வந்து தொடர்ந்து இருந்ததுன்னா மீண்டும் அவர்கள் தாராளமாக கண் புரை அறுவை சிகிச்சை செய்யலாம். அதில் எந்த விதமான தவறு கிடையாதுங்க. ஏன்னா அந்த புரையின் அளவு பொறுத்து தான் அது ஒன்று. 2வது அவர் கேட்டார் ஒரு சிறப்பான கேள்வி, இடது கண் எடுத்து வலது கண் கொடுக்கலாமா? ஐயா நம்ம வந்து முழு கண்களுமே எடுக்க போகிறது இல்லைங்க. அந்த கண்ணில் இருக்க கருவிலிக்கு மேலே இருக்கக்கூடிய கார்னியான்ற பகுதி மட்டும்தான் எடுக்கிறோம். முன்னே வந்து ஃபுல் ஐபாலே எடுத்து அந்த இடத்துல பிளாஸ்டிக் ஐபால் வச்சு நம்ம தைச்சிருவோம். ஆனால் இப்போ வந்து அந்த கார்னியா மட்டும் அந்த வெங்காய தோல் போல் இருக்கக்கூடிய ஒரு லேயர் மட்டும்தான் எடுக்கிறோம். அதனால் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபர்ஸ்ட் பாதிப்பு ஏற்படாது. அதை எடுத்ததை வந்து நம்ம 2 ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும்போது இடதுக்கு இதை அழகாக வலது இதுக்கு கொடுக்கலாம், எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ரவுண்டு அந்த இதை மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதனால் வந்து அதை வந்து நம்ம மாற்றி கூட கொடுக்கலாம், எந்த விதமான தவறுகள் கிடையாதுங்க. நன்றிங்கய்யா. நன்றி 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 நன்றிங்க.
ஸோ அந்த லேயர் எடுத்த பிறகு அது வலது இடது அப்படின்றதுல எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லை. ஆமாங்கய்யா. அது வந்து எந்த ஒரு கண்ணுக்கும் நம்ம பொருத்தலாம் அப்படின்றத மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் பேச வேண்டியது இருக்குங்க. இப்போ இன்னும் உங்களுடைய மற்ற செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது, என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கீங்க, அதை பற்றி நம்ம பேசலாம். மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேயர்களே, நாம் அணிஞ்சிருக்கிறோம் மக்களுடன் மருதன்வெள்ளி அப்படின்ற நிகழ்ச்சியில். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கண் கொடுக்கும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி நாம் பேசிகிட்ருக்கோம். கண் தானம், அந்த கண் தானத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள், அதில் இருக்கக்கூடிய வழிமுறைகள், நடைமுறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்ருக்கோம். நம்மளோட இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக தருமபுரி பகுதியில் ஒரு சமூக பணியில் முக்கியமாக பங்காற்றி வரக்கூடிய இந்தியன் பில்லர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக பல்வேறு சமூக பணிகளை பல்வேறு நபர்களோடு இணைஞ்சு பணியாற்றக்கூடிய ஒரு நண்பர் நான் வினோத் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. சார், இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அதில் இப்போது யார் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பேசணும். அவங்களுடைய உறுதிமொழி அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது மட்டும் போதுமா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். நிச்சயமா ஐயா. இப்போ நான் வந்து கண்கள் தானமாக கொடுக்குற விரும்புகிறேன்னா, நான் வந்து 100 கண் வங்கியில் கண் மருத்துவமனையில் போய் எழுதி கொடுத்தாலும் அது வந்து பயனற்றது தாங்க, வெளிப்படையாக சொல்லலாம். ஏன்னா நான் இறந்த பிறகு என்னுடைய உடலுக்கு நான் சொந்தம் அல்ல, என்னுடைய கார்டியன்ஸ் தான். உதாரணத்துக்கு என்னோட மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய பெற்றோர், இவர்கள் தான் என்னோட உடலுக்கு வந்து முழு சொந்தக்காரர்கள். அது என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்றத முடிவு எடுக்கக்கூடிய முழு பொறுப்பும் அதிகாரமும் பெற்றவங்களுக்கு மட்டும்தான். ஆமாங்க. அதனால நான் 100 இடத்துல ஃபார்ம் கொடுத்திருந்தாலும் என்னுடைய மனைவி அல்லது மகன் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்தால் உங்களுடைய வாரிசுதாரர்கள். ஆமாங்க. அதனால ஒருவேளை நான் இது வரைக்கும் எந்த விதமான விருப்பம் தெரிவிக்கல, என்னுடைய மனைவிக்கு வந்து அதில் ஆர்வம் இருக்கு, விருப்பம் இருக்கு, கண்கள் தானமாக கொடுத்து 4 பேருக்கு பார்வை கொடுக்கலாம்னு நினைச்சு அவர்கள் சம்மதம் தெரிவித்தால் நிச்சயமாக என்னோட கண்கள் தானமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நான் இறந்த பிறகு என் உடலுக்கு அவர்கள் தான் சொந்தக்காரர்கள். அதனால அவங்க பார்த்து டிசைட் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சா நிச்சயமாக கொடுத்து 4 பேருக்கு வந்து பார்வை கொடுக்கலாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு. ஆமாங்கய்யா. ஸோ அப்போது இதை இன்னும் சரியாக நம்ம புலப்படுத்தணும், விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னால் நாம் விருப்பப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆமாம். நம்மளுடைய குடும்பத்தார், நம்மளுடைய அடுத்த நம்மளுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் வந்து இந்த விஷயத்தில் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். அவங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து ஒரு நல்ல புரிதல் இருக்கணும். அப்பா அப்படி ஆசைப்பட்டார், அன்னார் வந்து இப்படி ஆசைப்பட்டார், ஸோ அவர் ஆசையை நாம் வந்து நிறைவேற்றணும் அப்படின்றத அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்மளுடைய இந்த செய்தியை போய் சேர்த்துருக்கோம். அதனால தாங்க நம்ம சொல்கிறது வந்து நம்ம இந்த உறுதி கொடுத்தாலும் உறுதிமொழி இதில் கையெழுத்து போட்டாலும் அது வீட்டில் இருக்கவங்ககிட்ட முதல்ல தெரிவிக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது நம்மளுக்கு தெரியும். அதுவும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்கன்றனால தான் இப்போ என்னை போன்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதவுல வந்து பின்னாடி எழுதி ஒட்டி இருக்கும். தினமும் அவங்க வந்து வீட்டில் இருக்கவங்க பார்க்கும்போது இவனுக்கு அது ஒரு கடைசி ஆசை இருந்தது அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஏன்னாங்க இப்போ நான் இறந்த பிறகு உடல் வந்து ஒன்றா எரிக்க போகிறாங்க, இல்லைன்னா புதைக்க போகிறாங்க, யாருக்கும் பயன் இல்லாமல் போயிடும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒன்றும் நான் தான் படிக்கலை, செய்யலை, படிப்பறிவு இல்லாமல் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இங்கே மெடிக்கல் காலேஜில் உடம்பை வந்து கொடுத்தேன்னா எப்போயாச்சும் பேசும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு எப்படி அவங்கெல்லாம் டாக்டராக படிக்கிறாங்கன்னும் போது இந்த மாதிரி இறந்தவர்களுடைய உடம்பு வந்து தானமாக பெறும்போது அதுலேருந்து அவங்க வந்து பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே இந்த மாதிரி ஏதாச்சும் நல்லது கெட்டது நடந்தால் மருத்துவமனைக்கு வந்து உடல் வந்து தானமாக கொடுத்துருங்க, அப்படியாச்சும் என்னுடைய உடம்பு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்டு. நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல் மனிதானிமிக்க ஒரு செயல். ஏன்னா இப்போது நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பொதுவாக நான் வந்து உடல் தானம் செய்கிறேன்னு சொல்லி பத்திரம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் இறந்த பிறகு அவர்களுக்கு வந்து ஆசை இருந்தது, ஆனால் ஃபார்மில் அதை கொடுக்கல. இறந்த பிறகு அவங்களுடைய மகன் அல்லது மகள்கள் வந்து விருப்பம் தெரிவித்தின் பேரில் இது வரைக்கும் நம்ம 3 உடல்கள், அதாவது இறந்த பிறகு உடல் வந்து கேடவர்னு சொல்லுவாங்க, 3 கேடவர் வந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம இந்தியன் பில்லர் சார்பாக கடந்த ஆண்டுகளில். ஆனால் அப்பா சொன்னார், இல்லை நான் எங்கள் தம்பி பக்கத்தில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அவரை வந்து நம்ம இப்போ போன பொங்கல் அன்னைக்கு மறைந்திருந்தாலும் கூட நாம் அதை பெருசாக நம்ம முயற்சி எதுவும் செய்ய முடியல. ஏன்னா அவர் சொல்லிட்டாங்க, ஆசையாக அவர் சொல்லிட்டு பிறகு நம்ம அது அப்புறம் ஒரு மாதிரியாக சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் உறுத்தலாம் அப்படின்றதுனால சரி நாம் விஷயங்களுக்கு வருவோம். இப்போது வேறு என்ன விஷயங்கள் நீங்கள்
சமூக பணிகளில் இந்த சமுதாயத்திற்காக செஞ்சிட்ருக்கீங்க? யார் யாரோட இணைஞ்சிருக்கீங்க? என்ன பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு? இப்போ இந்த உடல் தானம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எதை சொன்ன இல்லைங்களா, தருமபுரிக்கே நம்ம வந்து 3 உடல்கள் வந்து தானமாக கொடுத்துருக்கோம். இப்போ தருமபுரி வந்து வைர விழா ஆண்டு கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து இப்போ 61 பேர் உடல்கள் வந்து தானமாக கொடுக்கறதுக்கு அந்த முன்மொழி பத்திரங்கள் வந்து கொடுக்க தயாராக இருக்காங்க. இம்மாத இறுதி தீபாவளி முடிந்த பிறகு அது கொடுக்க ஒரு ஐடியாவில் இருக்குங்க. ஏன்னா முன்னாடி உறுதிமொழி அவங்க கொடுக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடுது. நமக்கு ஒரு விஷயம் அந்த சான்றிதழோடு கொடுக்கும்போது இந்த ஒரு முயற்சி எடுத்துருக்கோங்க. உடல் உறுப்பு தானத்துக்கு நம்ம தொடர்ந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபமாக வந்து தமிழக அரசே வந்து அவங்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி அடக்கம் செய்யணும், உடல் உறுப்பு தானம் செஞ்சவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆணையிட்டு இருக்கு. அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க செய்தியாக பார்த்துருக்கோம். நாமளும் அதுக்கு வந்து அரசாங்கத்தை நன்றி தெரிவிச்சிருக்கோம். இப்போ சமீபங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தான விழிப்புணர்வு வந்து ரொம்ப அதிக அளவில் ஏற்படுத்திருக்கோம் 2 வருஷமாக. உண்மையிலேயே மக்கள்கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது எப்படின்னாங்க, தாய்ப்பால் வந்து அவங்க வந்து ஒன்ஸ் குழந்தை பிறந்த உடனே பல்வேறு சூழ்நிலைகளால் அந்த பால் வந்து அந்த குழந்தைக்கு தேவைப்படுது. உதாரணத்துக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட எடை வந்து குறைவாக இருந்ததுன்னா NICUன்ற இடத்துல தனியாக பிரித்து வச்சுருவாங்க. அதாவது குழந்தைகளுக்குரிய ICUவில் வந்து தனியாக வச்சுருவாங்க. அவர்களுக்கும் சில நேரங்களில் வந்து குழந்தை பிறந்தோடனே அவங்க தாயார் வந்து இறக்க நேரிடும். இல்லைன்னா அவர்கள் வந்து பால் சுரக்கக்கூடிய வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். குழந்தைக்கு ஏதாவது இந்த வைரஸ் சம்மந்தமான நோய்கள் இருக்கும்போது ஜாண்டிஸ் இருந்ததுன்னா குழந்தை வந்து தனியாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ வந்து அம்மா கூட அவங்களை வந்து நினச்சி வைக்க முடியாது. ஸோ இது போன்ற சூழலில் வந்து இருக்கவங்களுக்கு வந்து தாய்ப்பாலோட தேவை வந்து அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால நம்ம வந்து தாய்ப்பால் தானத்தை பற்றி விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். என்னென்னா அவங்க வந்து அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் அவங்க நம்ம நிறைய அவேர்னஸ் மெசேஜ்லாம் அனுப்பிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து அவங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 3 மாதங்கள் இல்லை 2 மாதங்கள் ஆன அப்புறம் அவங்க தாய்ப்பால் சுரக்கக்கூடிய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை வந்து குடிக்கூடிய அளவு வந்து மிக குறைவாக இருக்கும். ஸோ அந்த பால் வந்து அப்படியே கட்டியாகி வீணாகிறது கூட அவங்களுக்கும் ஆர்வத்தில் வந்து வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் அவர்களுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்த பேக்ஸ் நம்ம கொடுக்குறீங்க, ஹியூமன் மில்க் கலெக்ஷன் பேக்ஸ். அதில் வந்து அவங்க அந்த சேகரித்து வைக்கக்கூடியதை ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டு சொல்கிறோம். டெய்லி நம்ம போய் வாங்குறதில்ல, வாரம் ஒரு முறை அல்லது 10 நாள் வரைக்கும் அவங்க ஃப்ரீசரில் வச்சுருந்து உதாரணத்துக்கு கரண்ட் ஃபுல் டே ஷட் டவுன் அந்த மாதிரினா முந்தின நாள் நமக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்கன்னா நம்ம இந்தியன் பில்லர்ஸோட வாலண்டியர்ஸ் அந்த இடத்துக்கே போயிட்டு அந்த பேக்கை கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு மாவட்ட தலைமையகத்திலையும், உதாரணத்துக்கு இப்போ தருமபுரியில் இருக்குது, கிருஷ்ணகிரியில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தாய்ப்பால் வங்கி, அரசு தாய்ப்பால் வங்கியில் அந்த சேகரித்த பைகள் நம்ம கொண்டு போய் கொடுத்துட்றோங்க. தருமபுரியில் அரசு தாய்ப்பால் வங்கி இருக்குங்களா? இருக்குங்க. எங்கே செயல்பட்டு இருக்கு? ஐயா, நம்ம தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய் சேய் நல இந்த பில்டிங் இருக்குது. அதில் வந்து நமக்கு அதுக்காக தனியாக ஒரு ஹியூமன் மில்க் பேங்க்னு இருக்குது. அரசு மரத்துக்கு இருக்கக்கூடியது. ஆமாங்க, அதுலேயே வந்து இருக்குது. அதில் நம்ம கொண்டு போய் இங்கே கொடுக்கும்போது ஒவ்வொரு பேக்லையும், இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, காலையில் ஒரு பேக்கில் அவங்க சேகரித்து வச்சுருப்பாங்க, சாயந்தரம் ஒரு பேக்னு, ஒரு 10 நாள்னா 20 பேக் கொடுத்தாங்கன்னா அந்த 20 பேக்லையும் ஒவ்வொரு ட்ராப் வந்து எடுத்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தாய்மார்களுக்கு ஏதாவது ஜாண்டிஸ் இல்லை வேறு ஏதாவது வைரஸ் நோய்கள் இருந்திருக்கா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் செய்து ஓகே அப்படின்னா அந்த நம்ம கொடுக்கக்கூடிய பேக்கில் இருக்க கூட அவங்க வந்து வேறு கண்டெய்னருக்கு வந்து மாற்றி வச்சுருவாங்க. அதை வந்து இங்கே தாவிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஃப்ரீசர் நம்ம வந்து மைனஸ் டெம்பரேச்சர்லாம் வச்சு கொண்டு போகிறோம். இந்த ஃப்ரீசர் நிலையில் தேவை அங்கே வரும்பொழுது அதை வந்து அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். ஆனால் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கனால 6 நாள் கூட தங்காது. நம்ம கொடுத்தா அரசு தாய்ப்பாலுங்களை கொடுத்தோன்னா அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவை இருக்கும்போது தொடர்ந்து வந்து வாங்குறதுனால அது பத்துறது இல்லைங்க. அதை வந்து ஃப்ரீசரில் இருக்கக்கூடியதை அந்த சுடுநீரில், அதாவது தாவிங் மெத்தடில் வந்து உரைய வச்சு அவங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் வந்து எம்எல் அளவு கொடுத்துருவாங்க அவங்கள தேவையை பொறுத்து. இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு வந்து இங்கே ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம இந்த விழிப்புணர்வு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா பொதுவாக வந்து டெலிவரி டைமில் வந்து அந்த தாய்மார்கள் வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. அங்கே நம்ம போய் இதை பற்றி வெளிப்படையாக ஒரு ஆணாக இருந்துட்டு போய் பேசல நிறைய சிரமங்கள் இருக்குது. நகர்ப்பகுதியில் ஏற்றுக்கிறாங்க, கிராம பகுதியில் வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. சில இடங்கள் அடி கூட வாங்கிட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் வேற இது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த விழிப்புணர்வு கொடுத்தனால நாம வந்து நம்ம இந்தியன் பிளட் சார்பாக அந்த ஹியூமன் மில்க் கலெக்ஷன் பேக் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் அந்த இதுக்கு வந்து தேவையான டூல்ஸ் நம்ம உபகரணங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துறோம். அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குற ப்ராசஸ் நம்ம வாலண்டியர்ஸ் வச்சு ஃப்ரீயாக செஞ்சுட்டு இருக்கோம். அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லேயே வச்சு அங்கேருந்து கொண்டு வந்து தெர்மாகோல் பாக்ஸில் ஐஸ் பேக்ஸ்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து உண்மையில் நல்ல ஒரு இது இருக்குது. இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா போன மாதம்லாம் கிட்டத்தட்ட 78 லிட்டர் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் மட்டும் 78 லிட்டர் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நாம் தொடர்ந்து பேசுவோங்க. இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, வருக. வணக்கம். 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 வணக்கங்க. வணக்கம். அன்பு அறிவிப்பாளர்கள், சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. கடத்தூர் பலகார கடை உமாசங்கர். வணக்கம். வணக்கம் உமாசங்கர். வினோத் ஐயா, உங்க பணி சிறந்து விளங்க எங்களுடைய வாழ்த்துக்களுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. உண்மையிலே ஒரு நல்ல நெகிழ்ச்சியான நிகழ்வுங்க ஐயா. பேசும்பொழுது
நான் வந்து பாத்தீங்கன்னாங்க 2008 வந்து தருமபுரி மாவட்டத்துக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் ஒரு தனியார் கண் மருத்துவமனைக்கு கோஆர்டினேட்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. ஓகேங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னாங்க ஒரு கண் புறை எடுத்துட்டு இலவச தான் அவங்க செய்வாங்க. இன்னொரு கண்ணு புறை எடுக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அவங்கள நாங்க தேடி போயிட்டு பேசுவோம் அவங்க கிட்ட. உண்மையிலேங்க அந்த வயசானவங்க எல்லாம் அவ்வளவு ஒரு நம்மள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணும் செய்யறது இல்லை, இருந்தாலும் கண்ணே எனக்கு கண்ணு கொடுத்த தெய்வம் பா சாமி அப்படின்னு கேட்டுருவாங்க அந்த வயசானவர். இந்த கண்ணு தெரியாத நேரத்துங்கள்ல அவங்க நம்ம கேட்பாங்க வச்சுங்களா, உண்மையிலேயே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குங்க நம்மளுக்கு. அதே மாதிரிங்க என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆதரவற்றோர் முதியோர் இந்த மாதிரி யாராவது தவறிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்களுக்கு இப்போ மற்றவங்களுக்குன்னா பசங்க பொண்ணுங்க அனுமதி வேணும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அனுமதி இல்லாம நம்ம அந்த மாதிரி எடுக்கலாமாங்க ஐயா? இல்லைங்க, நிச்சயமா வந்து அனுமதி இல்லாம எடுக்க முடியாதுங்கய்யா. அதாவது இப்போ இங்கே இறந்த பிறகு அட்லீஸ்ட் அவங்க வந்து இப்போது புதைக்கக்கூடிய அல்லது எரிக்கக்கூடிய சூழலில் வந்து யாரோ ஒரு கார்டியன் இருப்பாங்க, அல்லது காவல்துறை வந்து அனுமதி பெற்று தான் அவங்க வந்து இறுதி அடக்கம் வந்து செய்ய முடியும். அப்போ அது போன்ற சூழலில் அவங்க காவல்துறையை வந்து அனுமதி கொடுத்தால் நம்ம நிச்சயமா எடுக்கலாங்கய்யா. ஓ, காவல்துறை யாரோ ஒருத்தர் அனுமதி கொடுத்து? ஆமா ஆமாங்கய்யா, அனுமதி இல்லாம நான் எடுக்க முடியாதுங்கய்யா. ஓ, இப்போ ஒரு சின்ன தகவலுங்கய்யா, ஒசூர்ல வந்து இப்ப சமீபத்துல பேப்பர்ல படிச்சதுங்கய்யா, 2 நண்பர்கள் வண்டியில போகும்பொழுது அடிபட்டு அதுல ஒரு நண்பர் தவறிடுறாரு. ஆமாங்கய்யா. இன்னொரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரத்த கோலத்துல உயிர் இருக்கு அவருக்கு. அங்க பக்கம் சுத்தி இருக்கிறவங்கள அவர் கை கூப்பிடுறாரு, வாங்க பக்கம் பக்கம்ட்டு, யாருமே போலங்கய்யா. ஏன்னா அந்த ரத்த வெள்ளத்தை பார்த்த உடனே மக்கள் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல வந்து 108 வருதுங்கய்யா. அதுல வந்து அவரும் போய் தூரம் இருந்து பார்த்த உடனே அதுல வேலை செய்யறவரும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்ப அவரை கூப்பிடுறாரு அந்த அடிப்பட்டவர். ஆனா இறக்க தருவாயின்றது அவருக்கு தெரியும் அந்த நண்பருக்கு. அப்புறம் 108 ஊழியர் போய் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுதுங்கய்யா, நான் கண்டிப்பா தவறிடுவேன், எனக்கு நல்லாவே தெரியும், நான் தவறின பின்னாடி என்னுடைய கண்கள் யாருக்காவது தானமா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராங்க. அவர் இறக்க தருவாயில் கூட அந்த எண்ணம் அவருக்கு வந்தது பாத்தீங்களா? உண்மையிலே அந்த செய்தியை படிச்சு மனம் அப்படியே நெகிழ்ச்சி அடைஞ்சிருச்சுங்க. ஒரு இறக்கம் தருவாயின்னு தெரிஞ்சு கூட அடுத்தவங்களுக்கு உதவணும் ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சுங்க, நிறைய விழிப்புணர்வு வேணுன்றது என்னுடைய கருத்துங்கய்யா. ஆமா, உண்மைதான். நன்றி உமாசங்கர், நன்றி 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 நன்றி. சில நேரங்களில் இந்த சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் நாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள், இப்போ ஒரு கடைசியாக சொன்ன செய்தியெல்லாம் கேட்கும்போதே அப்படி ஒரு உடம்பு சிலிர்த்து எழுது. அதெல்லாம் நடக்க தான் செய்யுது. சமீபத்தில் ஒரு விளையாட்டு வீராங்கனை, அவங்க பெயர் எனக்கு சரியாக நினைவில்லை, அவங்க லிட்டர் கணக்கில் தாய்ப்பாலை வந்து தானமாக கொடுத்துருக்கு தான் பத்திரிகை செய்திகளை நாம் பார்க்க முடிஞ்சுது. நிறைய நல்ல மனிதர்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. நம்ம எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கக்கூடிய தவறுகளை வந்து நாம் பார்த்துட்டு சமுதாயமே இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் வெறுக்கிறதும் உண்டு. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நிறைய நல்ல உள்ளங்கள், நல்ல மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் நிறைஞ்சு இருக்கிறாங்க. அதை நிறைஞ்சு இருக்கிறவங்க கொஞ்சம் அங்கங்கே தனித்தனியாக நிறைய இருக்கிறாங்களா ஒழிய மற்றபடி நல்ல விஷயங்கள் தான். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. அன்பு சகோதரர், நிகழ்ச்சி அமைப்பாளர் குரல் அவர்களுக்கு வணக்கம். ஐயாவுக்கு சிறப்பான வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உண்மையிலே நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா உங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வாழ்க்கையில உண்மையில ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறேன். ஏன்னா இதை வந்து கேட்கிற தாய்மார்கள்லாம் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். அற்புதமான வழிகாட்டுதல். ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, தாய்ப்பால் குடிச்சா, தாய்ப்பாலை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா அழகு குறைஞ்சு போயிரும் நிறைய தாய்கள் வந்து கொடுக்கறது இல்லைங்க. ஆமாங்கய்யா. அதனால அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பல நோய்கள் உருவாகுது, எழுந்து நடக்கக்கூடிய சக்திகள் குறைபாடு ஏற்படுகிறது. இதையெல்லாம் நினைக்குள்ள ரொம்ப கவலையா இருக்குதுங்கய்யா. ஆனா இந்த இடத்துல நீங்க தாய்ப்பாலுக்கு வந்து அந்த பாலை எப்படி பாதுகாக்கலாம், எவ்வளவு நாள் பாதுகாக்கலாங்கிற வரையில நீங்க இப்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களை எங்க மருதநெல்லி சமுதாய பண்பலை வந்து அதிகம் இல்லைனாலும் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை உங்களை வந்து எங்க சமுதாய பண்பலை அமர்ந்து நீங்க இந்த மாதிரி ஆலோசனை சொன்னீங்கன்னா, கேட்கிற தாய்மார்கள்ல ஏதோ ஒரு 30% தாய்மார்கள் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்களா, புரிஞ்சுக்குவாங்க நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு எனக்கு அவ்வளவு. நான் உண்மையிலே இன்னைக்கு 61 வருஷம் ஆகுது. இன்னைக்கு எங்க ஊர்ல என்ன பார்த்தா இளமையா தான் என்ன பேசுவாங்க. அந்த மாதிரி அது காரணம் எங்க தாய் வந்து எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 9 வயசு வரலும் எனக்கு பால் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க.
அதனால இப்ப இந்த வழிகாட்டுதல் வந்து நான் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே உங்களை வந்து நான் மனசால நினைச்சுக்குவேன். நீங்க எங்க மருதநிலை சமுதாய பள்ளியில வந்து அடிக்கடி கொஞ்சம் வழிகாட்டணும். அதனால குழந்தைகளை பாதுகாக்கலாங்கிறது என்ன நான் சொல்லி உங்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் நன்றி கூறியிருக்கிறேங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றி நன்றி. கொஞ்சம் நிகழ்ச்சியில் அவர் உணர்ச்சி வசப்பட்டிருக்கார். வாழ்த்துக்கள். நல்ல விஷயம். நான் தாய்ப்பால் அப்படின்றது அந்த விஷயங்களை பற்றி நம்ம இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் கருத்தூர்ல இருந்து பழனி டெய்லர். வணக்கம் பழனி. வணக்கம் ஐயா. சிறப்பு ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. இருக்காரங்க கூட்டு வணங்குறேங்க ஐயா. மருதநெல்லி வானொலி உங்களுக்கு வாழ்த்துக்களுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. ரத்த தானம் பத்தி சொல்றேங்க ஐயா. நான் வந்து ஒரு 2 பேர் செஞ்சீங்க, எங்க பையன் ஒரு 4 பேர் செஞ்சிருக்காங்க ஐயா காலேஜ் மூலியமா. இதுல என்னன்னு கேட்டா நான் அனுபவப்பட்டது, எங்க பேத்திக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. அப்போ வந்து ரத்த தானம் நம்மளுக்கு எனக்கு ரத்தம் தேவைப்படுச்சுங்க ஐயா. இது நான் ஏன் சொல்றது கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கொடுக்கும்போது ஒரு செகண்ட் அப்படிக்குமா அப்படின்னு யோசிக்கிறேங்க ஐயா. ஆனா பெரும்போது இருக்கிற கஷ்டம் பாத்தீங்களா, அவங்க அந்த ரத்தத்தை நம்மளுக்கு கொடுக்குற போது அதுக்கு அந்த இதுக்கு வந்து ஒரு எல்லை இல்லைன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இது ஏன் கேட்டீங்கன்னா, நான் கோயம்புத்தூர்ல வந்து அவங்களே ஹாஸ்பிட்டலே நம்பர் கொடுத்தாங்க. ஒரு 10 பேர் நம்பர் கொடுத்தாங்க. 10 பேர் போனோம், எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால அது கஷ்டப்பட்டு கொடுப்பாங்களோ கொடுக்க, ஏன்னா உயிர் போற சூழல கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டேன். அந்த என்ன சொல்றது, மனம் நுழிஞ்சு நூலாயிரம் கொடுக்குறப்புற சந்தோஷம் எதுவுமே இல்லைங்கய்யா. இந்த நிகழ்ச்சிக்குள் வந்துட்டு கடல் போல வாழ்த்துக்கள் ஐயா. இருக்காரும் கூட்ட பொருளையன் அவர் அழைச்சதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கையா. நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, சமுதாயத்தில் நல்ல மனிதர்கள் நிரம்பி இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் உதாரணங்கள் இவங்கெல்லாம். அவங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்லது செய்யறதுக்கு நம்ம என்னைக்கும் தயாராக தான் இருக்கோம். இப்போ ரத்த தானம்ன்ற இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு 174 முறை ரத்த தானம் கொடுத்துருக்கேன். அருமை. நான் எத்தனை முறைங்க? 174. நான் என்னோட 18 வயது முதல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ரத்த தானம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இவ்வளோ முறைன்னு சொல்லி ஒரு இது வரும். இன்னைக்கு வந்து என்னோட வயசு வந்து 39 தான். எப்படி வருஷத்துக்கு 4 முறை தானே கொடுக்க முடியும். நம்ம வந்து இங்கே இப்போ அது மாதிரி செஞ்சுட்டு கடந்த 10 வருஷமா நான் வந்து எஸ்டிபி கொடுத்துட்ருக்கேன். எஸ்டிபின்னா சிங்கிள் டோனர் பிளேட்லெட். ஓகே. அதாவது இப்போ டெங்கு பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பிளேட்லெட்டோட இது தேவைப்படும். உதாரணமாக இப்போ எங்கிட்ட வந்து நம்ம ரத்த தானம் கொடுக்குறோன்னா 300 to 350 ml வந்து பிளட் கொடுப்போம். அந்த பிளட் அந்த பேக்லேயே வந்து ஒரு 50 ml வந்து சலைன் இருக்கும். ஏன்னா பிளட் வந்து காயக்கூடாதுன்றதுக்காக. இப்போ நம்ம வந்து ரத்தம் வந்து கீழே ஒரு சொட்டு கீழே விழுந்தா உடனே உறைஞ்சிரும். அது உறையாமல் இருக்கிறதுக்காக அந்த பேக்ல வந்து சலைன் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் கிட்ட வந்து 300 to 350 ml எடுக்கும்போது அந்த 50 ml சலைன் சேர்ந்து அது அழகாக பாதுகாத்துருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கும்போது அதுலேருந்து பிளேட்லெட் வந்து தனியாக பிரித்தாங்கன்னா வெறும் 50 ml தான் பிளேட்லெட் கிடைக்கும். சிலது 30 to 50 ml தான் கிடைக்கும். அப்படின்ற போது ஒரு டெங்கு பேஷண்ட் கிட்டத்தட்ட 6 to 7 யூனிட் பிளேட்லெட் போடும்போது உங்ககிட்ட உங்களுக்கு பி பாசிட்டிவ், அண்ணன் பி பாசிட்டிவ், எனது பி பாசிட்டிவ்னா ஒவ்வொருத்தையும் 30 to 50 ml எடுத்தாங்கன்னா ஒரு 6 to 7 பேரோட பிளேட்லெட் எடுத்து ஒருத்தர் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதுக்கு பதிலாக என்னோட உடல்ல இருந்தே 300 to 350 ml பிளேட்லெட் எடுக்கக்கூடியதாங்க இந்த எஸ்டிபின்ற ப்ராசஸ். இது வந்து 1.5 மணி நேரம் நடக்கும். என்னோட உடம்புல இருந்து மிஷினுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 300 ml போகும். அதில் பிளேட்லெட் பிரிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 300 ml ஆர்பிசி அதே இந்த டியூப்லேயே நம்ம உடம்புக்கு வந்துடும். மீண்டும் வந்து 350 ml கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ப்ராசஸ் நடக்குங்க. ஸோ சுமாராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போது என்னோட உடம்புலேருந்தே 300 ml பிளேட்லெட் வந்து எடுத்துருவாங்க. இது வந்து ஒரு டெங்கு பேஷண்ட் போய் கொடுக்கும்போது இமீடியட்டாக நல்ல ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது ரொம்ப வந்து பிளேட்லெட் அளவு குறைஞ்சி அவங்க இருந்தால் கூட 30,000 கவுண்ட் குறைஞ்சிருந்தா கூட இது போன்று கொடுக்கும்போது இமீடியட்டாக 1,00,000 மேலே வந்து பிளேட்லெட் அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதே போல் கேன்சர் பேஷண்ட்டுக்குங்க இந்த மாதிரி இருந்து கொடுக்கலாம். இது வந்து மாதத்திற்கு 2 முறை, அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை. இப்போ நான் வந்து பிளேட்லெட் வந்து ஃபுல்லாக எஸ்டிபி கொடுத்தேன்னா அடுத்த 2 நாள் எனக்கு ஊறிடணும், 3வது நாளே கொடுக்கலாம். ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு அதுக்கு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க. ஆண்டுக்கு 24 முறை தான் கொடுக்கணும், 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் கொடுக்கணும்னு ஒரு ப்ராசஸ் இது வச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நான் 24 முறை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கும் பாருங்களா, ஹெல்த்தியாக தான் உங்களுக்கு உட்காந்துருக்கேன், நல்லா ஆரோக்கியத்தோட. இல்லை சிலதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. 174 முறை அப்படின்றது கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. முதல்ல வாழ்த்துக்கள் நேயர்கள் சார்பாகவும், மருதநெல்லி சமுதாய வானொலி, எங்களுடைய மருதநெல்லி கல்வி குழுமத்தின் சார்பாகவும், அத்தனை நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய எண்ணங்கள் இருக்கும். கேட்கும்போது ஒரு உணர்வு பெருக்கோட நாமளும் செய்யணுன்றது வரும். ஆனால் செய்யணும்னு வரும்போது சில பேர் நம்ம கொஞ்சம் பின்வாங்கிடுவோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த உணர்வோடு ஒரு 174 முறை ரத்தத்தை வந்து சிங்கிள் எஸ்டிபின்னு சொல்லக்கூடியது ப்ளஸ்ஸு பிளட்டு எல்லாமே நார்மல் பிளட்டு ரத்த தானம் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்போது
வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய அந்த பலன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, ஒருத்தர் வந்து ரத்தம் இல்லாமல் இறக்கக்கூடியதை நான் என்னோட 17 வயதிலேயே பார்த்தேன். அன்னைக்கே நான் பிளட் கொடுக்க போயிட்டேன். எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக டாக்டர்கிட்ட போகும்போது வயசு என்னன்னு கேட்டார். 17 போது நீங்கள் கொடுக்க முடியாது, 18 ஆனாதான்னாங்க. என்னோட 18 வயதாம் பர்த்டே அன்னைக்கே நான் வந்து முதல்ல கோயிலுக்கு போயிட்டு நேராக போனது வந்து பிளட் பேங்க்ல போய் பிளட் கொடுக்க தான் போனேன். ஸோ அன்னையிலேருந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்களுங்க, வாழ்த்துக்கள். இணைப்பில் வரக்கூடிய நேயரை சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். 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 சிறப்பு விருந்தினருக்கு அவருக்கு வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். சரியா காது கேட்க மாட்டேங்குது சார். கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சொல்லுங்க சார். என் சின்ன பையன் வந்து ரத்த தானம் செய்வான் சார். வருஷத்துக்கு 2 முறை செய்வான் சார். வாழ்த்துக்கள் மேடம். ஆமா, அவன் எனக்கு சொல்லவே மாட்டான், செஞ்சுட்டு வந்து தான் சொல்லுவான். நாங்க இதுக்கு மேல சொல்றோம். என்னடா இவ்வளவு டயர்ட் ஆக்குறேன்னு ஒரு நாள் கேட்டேன். இப்படிதான்மா ரத்த தானம் செஞ்சுட்டு வந்தேன். போன் பண்ணாங்க, அந்த மாதிரி சரி போயிட்டு அவங்களுக்கு போன் பண்ணிடுறாங்க. என்ன ஒரு அர்ஜென்ட் அந்த போன் நம்பர் கொடுத்துட்டு வந்துக்கிறான். போன் என்னடான்னு ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறதுக்கு, இல்லம்மா அதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது, எங்களுக்கும் நல்லது, அவ குடுக்கறவங்களுக்கும் நல்லதுன்னு எனக்கு அவன் சொன்னான் சார். உண்மைதான், உண்மைதாங்க. நன்றி சார். நல்லது. வாழ்த்துக்களுங்க. சாப்பிட்டோம். காலேஜில் கூட ஏதாச்சும் ரத்த தான முகாம்னு இருந்ததுன்னா சொல்றோம். அப்போ கண்டிப்பா நல்லது. வாழ்த்துக்கள்மா. நல்லது, கலந்துக்கணும். நீங்கெல்லாம் வந்து பாருங்க. நான் அதுக்காக தம்பிக்காக சொல்ல வரல. அந்த ரத்த தான முகாம் நம்ம காலேஜில் தான் சொல்றேன். அப்பெல்லாம் இருக்கும்போது உங்களெல்லாம் ஒரு சிறப்பு இருந்ததுன்னா கூப்பிடுறோம். நீங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பயம் தெளியும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதுக்காக சொல்றேன். தாய்ப்பால் சார், இப்ப பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் தாய்ப்பால் ஒழுங்கா குடுக்கறதில்ல சார், பயப்படுறாங்க. தாய்ப்பால் வந்து குறைஞ்சபட்சம் 1 வயசு வரைக்கும் குழந்தைக்கு கொடுக்கணும். 3 மாசம் கூட குடுக்கறதில்ல சார். அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது இப்பெல்லாம். நல்லதுமா, பாப்போங்க. நன்றி 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 சார். இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர். வருக. வணக்கம் சார். வணக்கம் சார். கல்லூரியில இருந்து அரிசி மளிகை சிவசங்கரி. வணக்கம் சிவசங்கரி. வணக்கம். நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். சொல்லுங்க. திருப்பதி ஐயாவுக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். சார், இப்ப கன்சீவா இருக்காங்க. ஓகேம்மா. அவங்களுக்கு வந்து பிளட் தேவைப்படுது. டைரக்டா இப்ப நாம போய் கொடுக்க முடியுங்களா? அம்மா, இப்போ நீங்க எங்கம்மா அரசு மருத்துவமனையில பாத்துட்டீங்களா, தனியார் மருத்துவமனையிலங்களாம்மா? நான் கன்சீவா இருக்கும்போது வந்து கவர்மெண்ட்ல தான் சார் பார்த்தேன். ஆனா அது பிளட் இன்ஜெக்ஷன் மூலமா தான் எங்களுக்கு போட்டாங்க. ஆமா. இப்ப டைரக்டா போய் ஒருத்தருக்கு நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமான்னு கேக்குறேன். இவங்க போய் இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி கொடுக்க முடியுமா? தாராளமா. இப்போ நீங்க வந்து முதல்ல வந்து பிளட் கொடுக்கும்போது உங்க பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்கம்மா. அது எலிஜிபிள் இருந்தா தான் எடுப்பாங்க, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிடுவாங்கம்மா. ஸோ முதல்ல உங்ககிட்ட வந்து ஒரு 2 ml வந்து சாம்பிள் பிளட் எடுப்பாங்க. அதை வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னா எடுத்துப்பாங்கம்மா, இல்லைன்னா வேண்டாண்டுவாங்க. இப்போ ஒருவேளை இவங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு கொடுக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம இந்த இன்ஜெக்ஷன் மூலியமா மட்டும் போட்டாங்க. பிளட் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த சர்ஜரி பண்றதுக்கெல்லாம், ஃபேமிலி பிளான் பண்றதுக்கெல்லாம் கம்மியா இருக்கு, அந்த இன்ஜெக்ஷன் மூலியமா வருது பாருங்க, பிளட் இன்ஜெக்ஷன். ஆமா, அது மாதிரி தான் சார் போட்டாங்க. அதுதான் அது வந்து பிளட் வந்து இதாகிறதுக்காக, இன்ஃபெக்ஷன் இல்லாம இருக்கிறதுக்காக போட்ட இன்ஜெக்ஷன்மா. உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து செலுத்தி இருந்தாங்கன்னா நிச்சயமா அது வந்து இந்த பிளட் பேங்க்ல வந்து டெஸ்ட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. டெஸ்ட் பண்ணாம கண்டிப்பா எடுத்து யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப பிளட்டே இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு, இது பண்ண ஆபரேஷனும் பண்ண முடியாது, நார்மல் டெலிவரியும் ஆகாது அப்படின்றதுக்காக ஒரு 3, 4, 5 இன்ஜெக்ஷனே போட்டாங்க. ஆமா, அது வந்து இன்ஜெக்ஷனா வந்து போட்டிருப்பாங்க. அதாவது பிளட் அளவு வந்து அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக இன்ஜெக்ஷனா போட்டிருப்பாங்க. பிளட் வந்து உங்களுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. பிளட் போடுறதா இருந்தா நிச்சயமா அந்த டெஸ்ட் பண்ண பிளட் மட்டும் தான் போடுவாங்க. அதான் சார், அப்படி போட முடியுமான்னு நான் கேக்குறேன். புரியலங்கம்மா. இல்ல, அப்படி உங்களுக்கு வந்து ரத்தம் ஏத்துல ரத்தத்தை அப்படியே சீரா வச்சுக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். ஆமா, ரைட். நன்றி 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 சகோதரி. நன்றி நன்றி நன்றி. நிறைய விஷயங்கள் நிறைய பேசணும். நேயர்களுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கும் மனசுக்குள்ளார ஒரு விதமான ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும். நிறைவாக வரக்கூடிய நேயர். வருக. வணக்கம்.
ரைட், ஈடுபட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள்ங்க. உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாக, நேயர்கள் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி இந்த ரத்த தானம்லாம் 174 முறை அப்படின் போது கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. அந்த பணிகள், இந்த தாய்ப்பால் எடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த கண் தானம் குறித்தான விஷயங்கள், உங்கள் கூட பேசுனதில் ஒரு நல்ல பலன் நேயர்களுக்கும் ஒரு நிறைவாக இருக்கும், ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும். அடடா, ஒரு நல்ல மனிதனுடைய பேச்சை நாம் கேட்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும். அந்த நல்லது செய்யணுன்ற அந்த எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள். உங்களுடைய செயல்கள் மேலும் மேலும் இந்த சமுதாயத்துக்கு பயனளிக்க எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள்ங்க. நேயர்கள் மற்றும் மருதநெல்லி FM அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.